மலையாளம்ல நம்ம பாசில் ஜோசப் நடிப்புல வெளிவந்திருக்கிற மரண மாஸ் திரைப்படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்திரலாம். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல பனானா கில்லர் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லருங்க. ரொம்பவும் வித்தியாசமான ஒரு பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு போறான். ஸோ இவன் சூஸ் பண்றதே வயசான பெரியவங்களா பார்த்து சூஸ் பண்றான். அப்படி வயசானவங்களா பார்த்து கடத்திட்டு போற இவன் அவங்கள கொடுமை பண்ணி கடைசியா பார்த்தீங்கன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் வாயை கிழிச்சு அவங்க வாயில பார்த்தீங்கன்னா பனானாவை, அதாவது வாழைப்பழத்தை வாயில சொருகுறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ல கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பனானா கில்லர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வழக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படின்னாலே யார் அந்த கில்லரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் எடுப்பாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படிங்கறத இவங்க காமிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சீரியல் கில்லர் இப்போ வயசான ஒரு பெரியவங்களை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி பஸ்ல அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பஸ்ல இதுக்கப்புறம் ஒரு சில கதாபாத்திரங்கள் இணைய போறாங்க. இன்க்ளூடிங் நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோயின், அந்த பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் எப்படி இணைய போறாங்க, அந்த பஸ்ஸுக்குள்ள இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அந்த படத்தோட பிளாட்டு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டுங்க. ஸோ அதுல நம்ம பாசில் ஜோசஃபோட பர்ஃபார்மன்ஸ் வெரைட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா ஒவ்வொரு படங்கள்ல அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த படத்துல அந்த லுக் வைஸுமே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஆர்க்கை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காப்ல. நான்லாம் இந்த படத்துல நிறைய இடங்கள்ல விழுந்து சிரிச்சேன். அதுக்கு கண்டிப்பா பாசில் ஜோசஃபோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். இதை தாண்டி படத்தோட ஹீரோயின் அனிஷ்மா, ஸோ அவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் நம்ம பாசில் ஜோசஃபுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் ட்ராக்கா இருக்கட்டும், ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு வரக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப கியூட்டா நடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். இதை தாண்டி அந்த சீரியல் கில்லரா வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டரை பொறுத்த அளவுக்கு சூப்பரா எழுதியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாரு. இதை தாண்டி அந்த பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர்னு சொல்லி அந்த கதாபாத்திரங்களுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. டொவினோ தாமஸ் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ, ரொம்பவும் சின்ன கேமியோ, ஆனா அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பாசில் ஜோசப்புக்காக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரா இருந்துச்சு. இப்போ அப்படியே டெக்னிக்கல் சைடு வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு இதெல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸுமே அருமையா இருந்துச்சு. ஓவராலா ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பக்காவான காமெடி என்டர்டைனர். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சூப்பரான படமா எடுத்திருக்காங்க.